வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். எங்கயா விஜய் கையில வந்து சாட்டை ப்ராப்பர்ட்டியை குத்திங்க? நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கயா? புடிடா நம்ம ப்ராப்பர்ட்டியை. நம்ம தலைவனுக்கு தருவோம்டா ப்ராப்பர்ட்டியை. புடிய தலைவா. பெண்கள் கையில் இருக்க வேண்டிய துடப்பம், அணில்களை ஓட விடும் துடப்பம், ஊழல்வாதி விஜயை துரத்த உறவும் துடப்பம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யும் விஜயை துரத்தும் துடப்பம். துடப்பம் துடப்பம் துடப்பம். அணில போதையா இன்னைக்கு வந்து அதாவது இன்னைக்கு வந்து விஜய் கையில வந்து சாட்டையை கொடுத்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன். அதாவது ஈரோடுக்கு அப்புறமா சேலத்துக்கு நான் போறேன். அந்த சேலத்துக்கு எப்பதாயா வருவேன்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு நாள் காத்துக்கிருந்தோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 நாள் கிட்ட ஆயிடுச்சு. 50 days. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேலத்துக்கு போயிட்டு சும்மா அடிக்கிறோம் பாடுறா பஞ்சி டைலாக். 50 நாள் நான் யோசிச்சு வச்சிருந்த வசனம் எல்லாத்தையும் இன்னைக்கு தெரிவிக்க விடுறோம் பாடுறா. இறக்கிட்டாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்துக்கிற மொத்த வித்தையும் இறக்கிட்டாப்ல அன்லோடு பண்ணிருக்காப்ல. அந்த அன்லோடிங்ல தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க நினைச்சுன்னு? 8 கோடி பேர் எங்க வீட்டுல இருக்காங்க. என்னையா இது? 8 கோடி பேர் அவங்க வீட்டுல இருக்கிறாங்களாமா? 8 கோடி பேர் விஜய் வீட்டுல இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பொன்மொழிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பேசியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்திய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவிய அன்பு சகோதரர் மோகன் ஆர் அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லங்க நம்முடைய அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, வாங்க விஜய் உதிர்த்த பொன் வார்த்தைகளை டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். விஜய் ரோஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து ஒரு ரோஸ்ட் செஞ்சிருக்காரு. ஒரு சரியான சம்பவம் ஒண்ணு செஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியல ஆடி போயிட்டாங்க. என்னத்தடா இப்ப நம்ம பேசுறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து முதலமைச்சர் போயிட்டாங்க. சோ மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரிமை தொகை வாங்கும் பெண்கள் அக்கௌண்ட்ல போய் அப்படியே சேர்ந்துருச்சு. காலையில போன் எடுத்து பார்த்தா அவங்களும் ஷாக்டு. என்னது 5000 ரூபாய் யாருப்பா போட்டீங்க? யாரு போட்டாங்கன்னே தெரியாம படிக்கிறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். அதுல அந்த இதுன்னு வந்துட்டு இருக்கும். பட் சில பேர்ல வந்து ஷாக்கா என்னடா திடீர்னு 5000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆச்சரியமூட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசத்துக்கு சேர்த்து, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாசத்திற்கான உதவித்தொகை, அப்புறமா வந்து கோடைக்கால போனஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உரிமை தொகை மகளிர் அக்கௌண்ட் வழங்கியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு, மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் போய் சேர்ந்திருக்கு. இத வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் செய்வாங்க. செய்ய வேண்டிய கடமை. எதிர்கட்சிகள் வந்து என்ன சொல்ல போறாங்க? ஏங்க அரசியல் வாக்கு அரசியலுக்காக நீங்க வந்து காசை போட்டு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசும். ஆமா அப்படின்னு ஒரு தரப்பு பேசும். இன்னொரு தரப்பு என்ன சொல்லணும்னா, 5000 ரூபாய் போட்டீங்க, 5000 ரூபாய் வந்து ஒயின் ஷாப்புக்கு போயிடுச்சு, நீங்க காசை இப்படி போட்டுட்டு இப்படி வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாப்பா. இதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. பேசுபவர்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை வாங்கின 1,31,00,000 பெண்களுக்கும் தான் அதோட அருமை தெரியும். ஏன்னா இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் போயிட்டு அந்த லேடிஸ் கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஷாக் ஆயிட்டோம். எங்களுக்கு மாசம் அந்த 1000 ரூபாய் வருவதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு திடீர்னு 5000 ரூபாய் பார்த்தோம்னா கண்கழிக்கு அழுதாங்க. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, சில பேர் வந்து அவங்களோட மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் போடுறாங்க. எவ்வளவு தெரியுமா இந்த 5000 ரூபாய் போட்ட பிறகு அவங்க அக்கௌண்ட்ல இருக்கு? 5500 ரூபாய், 5010 ரூபாய், 6200 ரூபாய், 7000 ரூபாய், இவ்வளவுதான் அவங்க அக்கௌண்ட்ல இருக்கு இந்த 5000 ரூபாய் போட்ட பிறகும். அப்ப நார்மலா அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய், இந்த மாதிரி கணக்கை மெயின்டைன் பண்ற மக்கள் கிட்ட, அதாவது மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் கிட்ட இந்த 5000 ரூபாவோ இல்ல மாசம் போடுற 1000 ரூபாவோ போய் சேரும் போது அவங்களோட சந்தோஷத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நினைச்சு பாக்குறத விட நிறைய பேர் கடன் கேட்டிருப்பாங்க, தராம அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சுன்னு இருக்கிறவனுக்கோ இல்ல 50,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சுன்னு இருக்கிறவனுக்கோ இல்ல 30,000 ரூபாய்க்கு அக்கௌண்ட்ல வச்சுன்னு இருக்கிறவனுக்கோ இல்ல 2 லட்சம் வச்சுன்னு இருக்கிறவனுக்கோ இது ஒரு அமௌண்ட் கிடையாது. பட் 500 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு, 0 பேலன்ஸ்ல இருக்கிறவனுக்கு, 1000 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு, இவனுக்குலாம் தான் இதோட சந்தோஷம், இதோட இதே வந்து புரியும். மத்தவன் கலாய்க்கிறதுக்காக 1000 பேசுவா. அதுவும் நம்ம விஜய் கட்சியில இருக்கிறவங்க அவங்கள வாங்க மாட்டாங்கப்பா, தெரியல வாங்க மாட்டாங்களா? இப்ப அக்கௌண்ட் வந்துச்சு, அவன் திருப்பி கொடுத்துருவாங்க, விஜய்க்கே கொடுத்துருவாங்க. இல்லையே கட்சி நீதி. இப்பதான் நீங்க டெக்னிக்க மாத்திட்டீங்களே. என்ன டெக்னிக்? எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிறேன். விசிலுக்கு ஓட்டு போட்டுருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு இந்த இலவசம் வேணாம் வேணாம் வேணாம். அப்புறமா யோசிச்சு பார்த்தாங்க, இலவச பயனாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியில இருந்து தான் எல்லாருமே இருக்காங்க. நம்ம எப்படி இதை சொல்லுறது? சரி, டெக்னிக்க உடனே மாத்தி வாங்கிக்கோங்க, ஓட்ட நமக்கு போட்டுருங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு தர மாட்டாரு. நாங்க தான் கண்டிப்பாட்டே தர மாட்டோமேடா. அதெல்லாம் கொடுக்குற வாங்கி ஓட்டு போட்டுருந்தோம். உண்மையிலே வந்துங்க, இது நிறைய பேர் நிறைய விதமா வந்து விமர்சனம் செய்யறாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பினான்சியல் ஹெல்ப் வந்து ஒண்ணும் இல்ல, சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். பட் கிராமத்துல நினைச்சு பாருங்களேன், அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த 1000 ரூபாய்க்காக வெயிட் பண்ற கேரக்டர்ஸா இருப்பாங்க. உண்மை. இந்த 1000 ரூபாய் வச்சு பிளான் போடுற கேரக்டர்ஸாவே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பூஸ்டரு. ஏன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் யூஸ் ஆகும், குழந்தைக்கு எதனா வாங்கி கொடுக்க யூஸ் ஆகும். கண்டிப்பா. பேர பிள்ளைங்க திடீர்னு வந்து பாட்டி எனக்கு ஒரு 10 ரூபாய் கூட, பாட்டி ஒரு 20 ரூபாய் ஊருக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப மிகப்பெரிய ஃபேவரா இருக்கு. முதலமைச்சர் வந்து காலையில பேசும்போது அதோட டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஏன் திடீர்னு போடுறோம்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல இவங்க வந்து போடக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆல்ரெடி கேஸ், இது சம்பந்தமான கேஸ் நிறைய இருக்கு. இலவச திட்டங்களை ஸ்டாப் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு இருக்கு. ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாட்டுல எப்படின்னா கால வைக்கணும்னு இருக்கு. இவங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டே வாங்குவாங்க. அதனால 3 மாசம் நாம் போடாம போயிட்டா நம்ம மக்கள் பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பா. எங்க சம்மர் டைம் வருது, உங்களுக்கு திடீர்னு வேலை வெட்டி இருக்குமா, போக முடியுமா தெரியாது. இந்த 3 மாசம் நான் போடலன்னா என்ன நம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனால உங்க கஷ்டத்தை புரிஞ்சு நான் செஞ்சிருக்கேன், நான் போடுறேன். இந்த 3 மாசம் பிளஸ் உங்களுக்கு கோடை போனஸ் ஒரு 2000 வாங்க, எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு, அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா, குடும்பத்தோட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குடும்பத்தோட கஷ்டம் புரியும். பாசே சொல்லுப்பா, அப்படி சொல்லுப்பா. ஏன்னா பாசே, நீங்க குடும்பத்தோட இல்லைன்னா இதெல்லாம் தெரியாது காசா அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா குடும்பத்தோட வாழ்பவர்களுக்கு தான் ஒரு மாசம் செலவு எவ்வளோ, அவங்களுக்கு இந்த தொகை எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இது மட்டும் கிடையாது, இது கூட சர்க்கிளாவே எவ்வளவு செஞ்சுட்டு இருக்காரு பாரு. உங்களுக்கு காலை உணவு திட்டம், உங்களுக்கு வந்து நீங்க வேலைக்கு போகணுமா பஸ்ல போங்க, இலவச கட்டணம் இல்லாம போங்க. உங்களுக்கு காலேஜுக்கு போகணுமா, மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன் புதுமை பெண் திட்டம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கா மாசம் 1000 ரூபாய் தரேன் தமிழ் புதுமை திட்டம். எவ்வளவு மாதிரி சோ ஜஸ்ட் 1000 ஒண்டி போய் ஒரு குடும்பத்துல சேரல, பல 1000 போய் சேர்ந்து நீங்க கேட்கலாம், காசு கொடுத்து எங்க மக்களை வந்து இப்படி சோம்பேறி ஆக்குறீங்களான்ட்டு. இது பேர் சோம்பேறி கிடையாது, பினான்சியலி ஒரு சப்போர்ட், ஊக்கம். ஊக்கம் மறுக்க சொல்லு. ஊக்கம். குடும்பத்திற்கு ஒரு அளவுக்கு ஊக்கம் தந்து மேல உயர்த்தி விடுவதற்கு உதவுகிற ஒரு தொகை தான் இது. சரிப்பா, இப்போ சேலத்துக்குள்ள போயிடலாம். எங்க அண்ணன் வந்து நிறைய எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துக்கு வந்து இன்னைக்கு வர நேத்து சொல்லிட்டாரு. நேத்து நிறைய அட்டகாசங்கள்லாம் பாத்திருப்பீங்க. அதாவது சோல்ஜர்ஸ் ரொட்டேட்டிவ் ரேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சேலத்தோட ஆர்மிஸ் விஜய் கட்சி சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரில தலை சுத்திக்கினே எல்லா இடத்துலயும் வந்து நின்னுட்டாங்க ஆர்மிஸ் போலவே. இப்பதான் இவங்க இதையே செய்யறாங்க. இது அதுவும் நம்மளா சொன்ன பிறகு கழுவி ஊத்துன பிறகு 2 வருஷம் கழிச்சு நடத்துற ஒரு பேர் உயிர் போன பிறகுதான் இப்போ இந்த தொண்டாளர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களை சேர்த்துட்டு இருக்காங்க. இதை ஃபர்ஸ்டே பண்ணிருந்தா அந்த 41 பேர் சேர்த்துருக்க மாட்டாங்க. இததான் பச்சு சொல்றேன். அரசியல்ன்றது சாதா விஷயம் இல்ல, இதெல்லாம் நீங்க பண்ணணும் மிஸ்டர் விஜய். சரி, ஏதோ இப்ப பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ எங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து திருந்திட்டாங்க. ஏன்னா நாங்க போன வீடியோஸ்ல கேட்டிருந்தோம், யோ தயவு செஞ்சு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஆச்சு குடியா. கரெக்ட். நீ நிறைய தர தேவையில்ல, பிஸ்கெட் பாதாம் நட்ஸ் அப்படிலாம் நீ தர தேவையில்ல, ஒரு மிக்சர் பாக்கெட்டோ ஒரு வாட்டர் பாக்கெட்டோ ஒண்ணு கொடு, அவ்வளவுதான். நீ சொன்னது இங்க கேட்டுச்சோ இல்லையோ, விஜய் கேட்டு கண்டிப்பா கேட்டாரு. விஜய் தெளிவா சொல்லிட்டாப்ல, எப்பா அங்க நீ தண்ணி பாட்டிலோ பிஸ்கட்டோ தராம நான் வரமாட்டேன் சொல்லிட்டாப்லையா.
சோ நான் வரணும்னா ரோஸ்ட் பிரைஸ் வந்து வீடியோ போடுவாங்க, இல்லன்னா அப்புறமா திருப்பி கலாய்ப்பானுங்க நம்மள. ஏற்கனவே கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இருக்கானுங்க, இத கூட செய்யலன்னா கேட்பானுங்க. அவனுங்க வேற ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்க நடத்துற மீட்டிங் மத்தியானம் நடத்துறீங்க, சோ தண்ணி நிறைய வைங்கணும் சொல்லிட்டாங்க, சாப்பிட எதனா கொடுங்கணும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அங்கங்க போயிட்டு வீடியோ போட்டு காட்டுறாங்க, இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்மளால தர முடியலனாலும் ஒரு பிஸ்கட் ஆச்சு நம்ம கொடுக்கணும் தான் அப்படின்னு வைங்க. ஆமா, விஜய் சொன்னனால இந்த சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி எங்க இந்திய தொலைக்காட்சிகளில் விஜய் அரசியல் வரலாற்றிலே, ஆமா அரசியல் விஜய் வரலாற்றில் முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் ஆல்சோ. தப்பு செஞ்சா கண்டிப்போம், நல்லது செஞ்சா பாராட்டுவோம். சோ நாங்க வந்து இதை செஞ்ச அந்த சேலம் மாவட்ட செயலாளருக்கும் விஜய்க்கு மெயின், ஆமா விஜய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா கேப் கொடுத்துட்டாங்க, அப்புறமா வந்து வெயில் அடிக்குதுல்ல கேப் கொடுத்துட்டாங்க, அதுல ஒரு விசிலும் குடுத்துட்டாங்க, ஏன்னா அச்சின் சுத்தணும்ல விசிலும் குடுத்துட்டாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில், அப்புறமா வந்து ஒரு ORS, நீங்க சக்தியா இருக்கணும் விசில் அடிக்கணும். சோ அது அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் ஓகே. சோ ஓகே சந்தோஷம், ஏதோ அவன் எதுவுமே இல்லாம அங்க இருக்கிறதுக்கு அவங்கள முடிஞ்சது குடுத்திருக்காங்க. அதனால வந்து நாங்க பாராட்டிக்கிறோம். நாங்க வந்து பாருங்க என்ன கூட ஒரு கோட்டு தர வேண்டியது தானே, சரக்குக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி எல்லாம் பேசுற ஆட்கள் பேச மாட்டாங்க, அப்படி எல்லாம் பேசுற ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். யாரு நீங்க? இந்த சென்ஸ் நீங்க தான் வந்து அப்படிலாம் பேசுவீங்களே தவிர்த்து மக்களுக்கோ வர இளைஞனுக்கோ அவன் ஊட்டச்சத்தாக இருக்க நீங்க எது கொடுத்தாலும் அதை நாங்க சந்தோஷமா அப்ரிசியேட் பண்ணி தான் பேசுவோமே தவிர்த்து, ஏன்னா உங்களை நம்பி வராங்க, தர வேண்டியது உங்களுடைய கடமை. அததான் வந்து நம்ம எல்லா வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். சோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க, டைமிங் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவரு காலையில 9:48 அப்புறமா தான் உள்ள போகும். தெரியல ராசியா ஜோசிகார் சொல்லிருப்பாரு போல, தேங்காய் சூத்தணும்னு சொல்லிருப்பாங்க போல. 9:48 அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திடலுக்குள்ள வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா விஜய் வந்து as usual பிரைவேட் ஜெட்ல ஏத்தாப்ல வந்து இறங்கி பஸ் ஸ்பாட்ல ஆல்ரெடி தெரியல அது வந்தாவணும். இந்த பஸ் தூக்கிட்டு நான் ஏர்போர்ட்ல இருந்து வர்றேன், இங்க இருந்து எதுனா லேட் பண்ணா 7:30 ஆயிடும். ஆமா பழுத்துரும். பஸ் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு கார்லயோ வேன்லயோ எதுலயோ ஏறி வரும்போது என்னன்னா இவனுங்க திருந்தாதுங்க. அதுங்க என்ன பண்றது? இத தற்குறி நீ ஏன் சொல்றனா, ஒண்ணு மத்தவன் சொல்லுறத கேட்கணும், இல்ல நமக்குள்ள சுய புத்தியை வச்சு. அதெல்லாம் இல்லங்க, நீங்க வேற அந்த புத்தி எல்லாம் எதுக்கு இந்த கட்சியில இருக்க போதுங்க. வர வழியில ஃபுல்லா அந்த மனுஷன் வரதானே போறாரு, அதுனா பைக் எடுத்துக்கின்னு நெடுக்கல குடுக்கல கடிக்க போகுதுன்னு கேக்குறேன். ஒரு ஆக்சிடென்ட் தான் கிடைக்கும். ஆக்சிடென்ட் இவனுக்குள்ள இதானாலும் பரவாயில்ல, பப்ளிக் விடுங்க, போலீஸ் மேல பைக் ஏத்துறாங்க. அதை சொல்லு, போலீஸுங்க அதுவும் போலீஸ்ல லேடி போலீஸ் ஏத்துட்டானா, லேடி போலீஸ் பாதுகாப்புக்கு நின்னுறாங்க, அவங்க மேல பைக்கை விட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பொழக்கணும். அப்போ வேற என்ன பண்றோம்? என்னத்த நீ அந்த காருக்கு பின்னாடி போயின்னு என்னத்த பண்ண? சார் விஜய் உன்னை பாத்துட்டு இது பாரு வந்துட்டான்ப்பா, எனக்கு தம்பிக்கு ஒரு 10,000 கொடு, தம்பிக்கு ஒரு பெட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் போடுறான்னு. ஏன்னா அங்கதான் பார்சல் ஆகி போகணும், கையில காசு தர மாட்டாரு. நீ அப்படியே மின்னல் வேகத்துல போனா அவர் கார் வந்து ஸ்பாட்டுக்கு போயிடும், நீ ஹாஸ்பிட்டல் போயிடுவ. அப்புறம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, போலீஸ் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அது யாருக்காக வந்தாங்க அவங்க? சரி, ஒரு போலீஸ் அடிபட்டுச்சு, அங்க அந்த மாவட்ட செயலாளருக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த மாவட்ட செயலாளர் மேடையில நின்னு பேசும், பஸ்ல நின்னு பேசும்போது சொல்றாரு, காவல்துறை எங்களுக்கு இவ்வளவு கண்டிஷன் போட்டுது அப்படின்ட்டு காவல்துறையை தப்பாதான் பேசினாரே தவிர்த்து இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கு வர வழியில வேற ஒரு லேடி போலீஸ் மேல பைக் ஏத்திட்டாங்க. அந்த லேடி போலீஸ்க்கும் இவ்வளவு இந்த வெயில்லையும், ஏங்க நீங்க கட்சிக்காரன் நீங்க நிப்பீங்க, அவங்க போலீஸ் இவ்வளவு வெயிலையும் எங்களுக்காக குரங்கு கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தின சொல்லணும்ல. குரங்கு கூட்டத்தையும் அணில் கூட்டத்தையும் கட்டுப்படுத்தின காவல்துறைக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா? இதே விஜயும் நான் கேக்குறேன், விஜயம் வந்து டைலாகா பேசினாப்ல, ஏன்னா ஒண்டி மக்களை சந்திக்கிறதுல கஷ்டமா இருக்குன்றிய பாண்டிச்சேரியில என்னத்த நொட்டினா? அதுதான் கேக்குறேன், எத்தனை கண்டிஷன் அங்க இல்ல நான் கேக்குறேன். பாண்டிச்சேரியில 5000 பேர் தானே அலவுடு, இங்க வந்து 5000 பேர் தானே அலவுடு. ஆனா அங்க போயிட்டு பாண்டிச்சேரியில என்ன வீரவசனம் பேசுனீங்க? வீரவசனம்
பேசுவாங்க. என்ஆர் ராமசாமியா அவர் பேர் என்னய்யா? பாண்டிச்சேரி ரங்கசாமியா? என்ஆர் ரங்கசாமி செம சீஃப் மினிஸ்டர். இஸ் a sweet person, இஸ் a good person. போலீஸ் என்ன மாதிரி வேலை செய்து பாருங்க. சமய அடிச்சாங்க, ஸ்பெஷல் தேங்க்ஸ். சமய அடிச்சாங்க, சமய ஓட விட்டாங்க, புசிகிட்ட இருந்து மைக்க சூப்பரா புடுங்கினாங்க, கேவலப்படுத்தினாங்க. இப்படி எல்லாம் கேவலப்படுத்தின பாண்டிச்சேரி போலீஸ் நல்ல போலீஸ் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணாரு, சல்யூட் பண்ணாரு. ஆனா இங்க இந்த சுத்திக்கின்னு காஞ்சிக்கின்னு செத்துக்கின்னு இருக்கிற நம்ம தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்கு எகத்தாலும் அப்படித்தானே? எகத்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க. விட மாட்டாங்க. மத்த மீட்டிங்ல மட்டும் விட்டுறீங்க. ஏடா மத்த மீட்டிங்ல இந்த மாதிரி நடக்கல, உன் மீட்டிங்ல ஏதோ ஊந்திருக்கு, கரெக்டா இல்லையா? ஐயோ என்னத்த சொல்லி என்னத்த பேசுறது. சரி விடு. இப்படிதாங்க போலீஸ் ஏத்திட்டு பைக்கு வந்துச்சு, இவர் வந்துட்டாரு. உள்ள வந்த ஓகே, நான் கூட என்னடா மத்தியானம் வெயில் அடிக்குது, பெரிய எழுறதும் கூட்டல பெரிய எழுறதும் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். நான் உள்ள வந்த உடனே எனக்கு அங்க நிக்கிறவங்க எல்லாம் பார்த்து நம்மளுக்கு பாவமா இருக்கு. ஆமா, கஷ்டம் உண்மையா. வெயில்லங்க 12 to 3 மீட்டிங். எப்படி அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என்னதான் காப்பு போட்டாலும் மரம் கூட இல்ல ஒளியறதுக்கு. ஏன்னா இவங்க மரத்து மேல மரத்தெல்லாம் வெட்டாங்க போல சுத்தி. பக்கத்துல வர மலை, வெயில் நறுக்கு நடிக்குமா, பழிச்சு பயங்கரமா அந்த மாதிரி வெயில் அடிக்குது. தயவு செஞ்சு எவனும் பேசி கீசி தொலையாதீங்க, ஸ்ட்ரைட்டா என் தலைவனா இறக்குங்க அப்படின்னு நானே வேண்டிக்கிட்டு இருந்தேன். சாமி சரணம் அப்படின்ற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் ஒண்டி பேசினாரு. ராம்மோகன் வந்து பாத்தீங்கன்னா 4 சும்மா வந்து ஓவரா பண்ணதானா, நான் ஒரேடியா பண்ணுகிறேன். ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா 4-5 பஞ்சு வசனத்தை பேசினாப்ப. பேசிட்டு அடுத்தது வரார் நம்மளுடைய வருங்கால முதல்வர், தர்மத்தின் தாய் புதல்வனே. இது யார்? தர்மம்னா என்னன்னு தெரியுமா? கேளு. தர்மம் என்னன்னு விஜய்கிட்ட கேளு. தர்மம் கிடையாது, நீ தர்மத்தின் தாய் கிடையாது, நீ அதர்மத்தின் தாய். நீ சிங்கம் கிடையாது, நீ வந்து அசிங்கம். நீ வந்து நாகரிகம் கிடையாது, நீ வந்து அநாகரிகம். பேசலாமா? சில டைம் வந்து சிலது பொறுத்துக்கோங்க. எங்க பொறுத்தார் விஜய் 10 பைசா கொடுக்க மாட்டாரு ராஜ்மோகனுக்கு. ஏங்க நான் உண்மையான வச்சல் வரையா, நீ ஏன் முன்னாடி அப்படி பேசாத. எங்க அண்ணனை சிஎம் ஆகிறதுக்காக டெய்லி அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு. என்னது இன்னைக்கு லாஸ்ட் நாளா? February 14 எங்க இருக்குது? நாளைக்கு லாஸ்ட் நாள். ஏங்க வச்சல் வாரியர்ஸ் யார் யார் ஃபார்ம் ஆகுனீங்களோ நாளைக்குள்ள சப்மிட் பண்ணுயா. ஐயோ நான் வேற ஃபார்ம் எழுதி வீட்டுல வச்சுக்கிறேங்க. அந்த ஃபார்மையா? நான் நினைச்சேன் February 14 லவ்வர்ஸ் டே. லவ்வர்ஸ் ஃபார்ம் இல்லங்க, வச்சல் வாரியர்ஸ் விருப்ப மனு வாங்கி வச்சிருக்கீங்களே, குத்துறியா இல்லையா? நான் ஃபில் பண்ணி வீட்டுல வச்சுக்கிறேன். சீக்கிரம் போய் டைம் வீடியோ நான் முடிச்சிட்டு போய் நான் வேற ஃபார்ம் சப்மிட் பண்ணுவோம். கொரியர் இருக்கும், கொரியர் இருக்கு, குத்தலாம். கொரியர் இல்லனா பண்ணல, என் வீட்டு பக்கத்துல தான் இருக்குது. சோ நான் வீட்டாண்ட கூட போய் குத்துட்டு வந்துறேன், நோ ப்ராப்ளம். நாளைக்குள்ள வச்சல் வாரியர்ஸ் மறந்துடாதீங்கடா. அன்னைக்கு நீங்க வந்தாருன்னு ஜாலியா மதியானம் போயிட்டு எதுனா போட்டு தூக்கிட்டு போறீங்க. போட்டு பாருங்க. என்னங்க நீங்க அண்ணனை பார்த்தாச்சு, வெயிலு கூலிங்கா இருக்கணும்ல. சரி, ஏதோ சந்தோஷமா இருந்தா ஹாப்பியா இருங்க. யாருக்கும் குடைச்சல் கொடுக்காம சந்தோஷமா இருங்க. ஃபார்ம நாளைக்கு தயவு செஞ்சு மறக்காம போட்டுருங்க. அப்புறமா வந்து எங்க அண்ணன் விஜய் வந்தார். விஜய் வந்தா தெரியல, ஸ்டார்டிங் தெரியல. சேலம்னாலே நம்ம மனசுக்கு தோணுறது ஒண்ணுதாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லவே இல்லை, சும்மா நீ பாட்டு நாச்சு விட்டுக்கிற இல்லையா? இப்படிதான் அவரு வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈரோடுனா இது ஃபேமஸ், திருவாரூர்னா இது ஃபேமஸ், நாகப்பட்டினம்னா இது ஃபேமஸ். அப்படின்னா நீ இப்ப சேலத்துல என்ன ஃபேமஸ் சொல்லணும்ல? சேலம்னாலே ஃபேமஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனா எங்க ஆளு கார் ஃபுல்லா கரேஜ் 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 கரேஜ்னுங்கறீங்க. கரேஜ்னு என்ன சொல்லியா? நீ பா கரேஜ் கரேஜ் இல்ல கிளாஸ் எடுத்துக்க. வந்த உடனே எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரேஜ்ன்ற வார்த்தை மண்டைக்குள்ளே ஏன்னு இருக்குது போல. கரேஜ் 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 கரேஜ்னே வந்தாரு. அந்த உடனே அங்க நின்ன உடனே மக்களை பார்த்தோன்னா கரேஜ் கரேஜ். அவன கரேஜ், அவனுக்கு என்ன பண்ண கரேஜா? என்ன கரேஜ்? கரி துணி தானே எங்களுக்கு தெரியும். இதுனா புதுசா கரேஜ் கீரேஜ்ன்ற கரேஜ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். கரேஜ் கரேஜ் ஏங்க, கரேஜுக்கு பேஸ் என்ன தெரியுமா? என்ன? எந்த விஷயத்துல நம்மள வந்து ஒருத்தங்க கேலி கிண்டல் பண்றாங்களோ அந்த விஷயத்துல நம்ம பிளஸ் ஆகணும்னு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பாத்தீங்களா? யாருன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும் நம்ம காட்டுறோம் பாத்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம் வரவங்க நம்மளுக்கு ஒண்ணு, அதுதாங்க காட்டிருக்கீங்க. நீங்க என் கரேஜ பாத்திருக்கே இல்லையா? பாக்கலங்க. கரூர்ல எப்படி ஓடுன பாத்தியா இல்லையா? ஓடுந்த பார்த்த ஊர் உலகமே. அது ஒரு வகையான கரேஜ்.
மக்களே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம ஓடி போனோம். ஓடி போறதுக்கு மனசு இருக்குல்ல, அது கரேஜ் தானே, தைரியம் வருது இல்ல. தைரியம் இல்லையே, தைரியம் தான் ஓடுற. அது ஒரு தைரியம், உங்களுக்கு தெரியாது. கரேஜ் ஓடுறது ஒரு தைரியமா? ஏ திருப்பரங்குன்றத்துல ஒரு பெரிய பிரச்சனையே வரும்போது எதுவும் பேசாம வாய் மூடி இருந்தா பாத்தீங்களா, கரேஜா ஒதுங்கின்னு பண்ண பாத்தீங்களா, அதுவும் ஒரு கரேஜ். ஏன்னா மத்தவங்க எல்லாம் கரேஜா தைரியமா பேசினாங்க, ஆனா கரேஜா தைரியமா ஒதுங்குறதும் ஒரு கரேஜுங்க. கரேஜ். ஏங்க எஸ்ஆருக்கு எதிராக எல்லாருமே டெய்லியும் போராட்டம் பண்ணும் போதும் சைலண்டா வாய மூடிட்டு பனையூர்லயே இருந்தா பாத்தீங்களா, அதுக்கு பேரும் ஒரு கரேஜ்ங்க. ஏங்க கவின் ஆணவ படுகொலைக்கு எல்லாருமே பேசும் போதும் போராடும் போதும் கரேஜ் வாய மூடிட்டு வீட்லயே இருந்தா பாத்தீங்களா, கரேஜ். அது பேரும் ஒரு கரேஜுங்க. ஏங்க கிறிஸ்துமஸ் அப்போ அங்கங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா உடைச்சானுங்க, பொம்மைகளை உடைச்சானுங்க, எல்லாத்தையும் உடைச்சானுங்க. அப்பவும் அதை எதிர்த்து குரல் கொடுக்காம வாய மூடிட்டு இருந்தா பாத்தீங்களா, அதுவும் ஒரு கரேஜ். ஏங்க அந்த பிரச்சனையெல்லாம் ஓரம் தள்ளி விடுங்க. ஜனநாயகன் படத்துல, அதுவும் என் சொந்த படத்துல ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து நிறுத்தினாலும் அத பத்தியும் பேசாம சைலண்டா இருந்த பாத்தீங்களா, அதுதாங்க ஒரு கரேஜ். எவ்வளவு கரேஜ் பாத்தியா, எவ்வளவு கேவலம். என்னடா கரேஜ்ன்ற இல்ல, நீ எப்படி கரேஜ் நீ எப்படி நீ பேசலாம்? கரேஜ் இதெல்லாம், இதுவும் கரேஜ், இது கரேஜ். கரேஜ் கரேஜ் ஏங்க தாவே கவர் கரேஜ் இல்ல. நான் ஆக்சுவலா ஒரு இப்போ நல்ல ஒரு குடிகாரன், அந்த குடிகாரன் வந்து நம்ம கிட்ட யாருக்கிட்டனா, பா ஏன்பா குடிக்கிற, குடியை கெடுக்கும்பா அப்படின்னு சொன்னா மூடின்னு போயா சொல்ல. நான் எப்படி சொல்ல, மூடின்னு போயா. அதே வந்து கரேஜே இல்லாத விஜய் இங்க வந்து பஸ் மேல நின்னுகிட்டு கரேஜ பத்தி பேசும்போது அங்க கீழே இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வான், இல்லையா, ஓ மூடிக்கின்னு போயிடு, இல்லன்னா அவ்வளவுதான் உன்னே எல்லாம் பயந்தாமொழின்னு சொல்லி சுத்தி இருக்கிறாங்க. தொடை நடுங்கி, தொடை நடுங்கி நீ வந்து எங்களுக்கு வந்து கரேஜ் கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க. ஏங்க ஒரு துளி தைரியம் இல்லாத ஒரு ஆளுங்க உங்கள் விஜய், ஒரு துளிடா கிடையாது. ஏண்டா கரூர்ல சிபிஐ கேட்ட உடனே டைமுக்கு முன்னாடியே ஓடணும்னு பார்த்தா, டைமுக்கு முன்னாடிங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டாப்புல ஆளு. நம்ம வந்து கரேஜ பத்தி பேசுறோம். இன்னும் வாழ்க்கை வரலாற்றுல பாஜக அப்படின்ற இன்னைக்கு கூட வரலங்க, மோடி RSS அப்படின்ற ஒரு வார்த்தை வரல. நம்ம எல்லாம் மேல நின்னுகிட்டு கரேஜ பத்தி கொடுமை கொடுமை. ஏங்க எல்லாருமே கேக்குறாங்க, என்ன விஜய் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு, கேட்பாங்க, என்ன விஜய் பனையூரை விட்டு வெளில வர மாட்டாரு, எல்லாருமே கேக்குறாங்க. இவங்களுக்குலாம் நான் ஒண்ணு கேக்குறேன், என் வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா, என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? பனையூரியா இல்ல நீலாங்கரையா? இல்ல, அது ஆக்சுவலா டவுட் தான். அவர் கேட்டது ஆக்சுவலா கரெக்டான பாயிண்ட். அவர் வீடு எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சின்ன வீடா பெரிய வீடா, எத்தனை பெரிய வீடு எத்தனை சின்ன வீடு? நான் வீடு சொல்றேன்டா, நிறைய பேர் வந்து சின்ன வீடா கட்டி கரெக்டா பேசுறீங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். வந்து தப்பான புத்திலே ஏங்க எனக்கு நான் சொல்றேன், எத்தனை சின்ன வீடு எத்தனை பெரிய வீடுன்னு யாருக்கு தெரியும்? சின்ன வீடு பெரிய வீடா? நான் வீடுல சொல்றேன், அதுதாங்க சொன்னேன், நான் சின்ன வீடு பெரிய வீடு அதாங்க நான் சொன்னேன். அப்படி சொல்றேன், மக்கள் தப்பா நினைச்சாரு. அவருக்கு எத்தனை சின்ன வீடு இருக்கு, அவருக்கு எத்தனை பெரிய வீடு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவரு எந்த நேரத்துல எந்த வீட்டுல இருக்காரு, அதாவது எந்த சின்ன வீட்டுல இருக்காரு எந்த பெரிய வீட்டுல இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? ருசியானதுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐயோ நானும் வீடுதாங்க சொன்னேன், ருசியானதானே போவார் வீட்டுக்குள்ள. ஆமா ஆமா. அப்புறம் யாருக்கு தெரியும் அப்படின்றத வந்து அவரு சிம்பாலிக்கா என்ன சொல்றாருன்னா, என் வீடு எங்க இருக்குன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க சாமி சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுலயே உங்க எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் சொல்றேன், சொல்லுங்க, தமிழ்நாடு தான் என் வீடு. தமிழ்நாடு தான் வீடு. இப்ப எல்லாரும் வீட்லயும் இருப்பியா? எல்லாருமே என் வீட்டுல இருக்காங்க. உங்க வீட்டுல அங்க என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஐயோ நானே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இந்த மனுஷன் தனியா தானே இருக்காரு, இவரு வேற இப்ப எத்தனை பேர் என் வீட்டுல இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி த்ரிஷா ஒரு வீட்டுல இருக்குமோ? நான் சொல்லுங்க, நீங்களே நல்லா கேட்டுக்கோங்க. அவர் வீட்டுல அவங்க வைஃப் இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்க பசங்க இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்க அம்மா அப்பா கூட இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறமா ஒருத்தர் வந்துட்டு என் வீட்டுல யாரு இருக்காங்க தெரியுமா, என் வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமானா சந்தேகம் வருமா வராதா? எங்கடா இந்த மனுஷன் ஒளிட்டு போறாரோ? என் ஜீவன் காப்பாத்தினாரா, என் தலைவன் காப்பாத்தினாரா. என் வீட்டுல கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேரா? என்னையா? ஏய் நம்ம எல்லாரும் சேர்த்துதான் சொல்றோம், எல்லாருமே அவரோட கட்சி ஆட்கள் தான்.
நம்ம எல்லாரும் மட்டும் இல்ல, முதலமைச்சரையும் சேர்த்துதான், முக ஸ்டாலின், எடப்பாடியும் சேர்த்துதான், எல்லாரும், அண்ணாமலையும் சேர்த்துதான், ஆளினால் சீமானையும் சேர்த்துதான்டா. எல்லாருமே இப்ப ஆமா எல்லாரும் இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுல. அந்த வீட்டுல இருந்துகிட்டே நீ வந்து இப்படி அவரை பத்தி தப்பா பேசுறீங்க. நான் சத்தியமா நான் பேசல, நீ தானே பேசுன, நீ தானே பேசுனையோ, நீ பேசிட்டு என்ன பேசுன்னு சொல்ற. இல்ல அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 8 கோடி பேர் இருக்காங்களாம். எங்க போய் ஒரு வாய் தண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு டோர் கூட திறக்காது. ஏங்க எட்டி கூட பார்க்க முடியாதுங்க, எட்டி கூட பார்க்க முடியாத ஒரு வீடு. அதை இவர் எப்படி பில்டப் கொடுக்குறாருன்னா, இன்னமும் இவர் அப்படியே மக்களுக்காக பாடுபட்டு இவர் வீட்டு டோர் எப்பவுமே திறந்து கிடக்குது. மக்களே வாங்க வாங்க வாங்க, மதியம் வீட்டுல சாப்பிட்டு போங்க, தண்ணி குடியா ஃபர்ஸ்ட், சும்மா சொல்ல, டோரை திறந்து வையா, நீ போயிட்ட சாப்பாடுக்கு என்னமோ திறந்து வச்சு வாங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி 8 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா இவரு வீட்டுல இருக்காங்களாம். ஏன் அந்த 8 கோடி பேரை விடு, ஏன் நம்மளெல்லாம் விடு, கூட இருந்த ஒரு உதவியாளர். ஏங்க அந்த மனுஷன் கதறான். இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கதர்னு இருக்காரு. 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு உதவியாளரா இருந்திருக்காரு. விஜய் கூட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு கேர்டேக்கர் மாதிரி இருந்திருக்காருங்க. அவரு பொண்ணு கல்யாணத்துக்கு 2000 ரூபாய் மொய் வச்சிருக்க. 2000 நீ யார் தெரியுமா? உச்சத்துல இருந்து. ஏங்க பணம் என்ன சும்மா, பணம்லாம் என்னங்க, பணம்லாம் ஒரு பணமாங்க, நான் பார்க்காத பணமாங்க. இந்த மனுஷன் ஒரு உதவியாளர், அதுவும் 10 வருஷம் கூட இருந்தவன், அவர் வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு 2000 ரூபாய். எவ்வளவு கேவலம் பாத்துக்கோ, இதெல்லாம் எவ்வளவு கேவலம். இவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னாத்தால கூட இருக்கிறவனுக்கே ஒரு உதயம் பண்ணலையா, இவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு கீக்க போறாராம், கீக்க. ஏன்னா அதான் அந்த உதவியாளர் சொல்றாரு, ஒரு வாட்டி சாப்பாடுல வந்து ஒரு சின்ன முடி இருந்துச்சு, அந்த முடி இருந்ததுக்கு 8 நெஞ்சிலே உதைச்சாராம். இவரோட பாத்துக்கோ, 8 நெஞ்சில உதைச்சிருக்க ஒரு சாதா முடி இருந்தது. அப்போ ஒரு உதவியாளரெல்லாம் நீங்க எப்படி ட்ரீட் பண்ற கேரக்டர்ன்றது தெரியுதா இல்லையா? ஆல்ரெடி உங்க கூட இருந்த பர்சனல் மேனேஜர் நம்ம செல்வகுமாரா, அவரு இப்ப போயிட்டு கவி ஊத்தின்னு இருக்காரு. இப்ப இந்த மாதிரி உதவியாளர் ஒரு 2000 ரூபாய் மொய் வச்சிருக்க, அவரை வேலையை விட்டு தூக்கி இருக்கிற. இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து சொல்றாங்களா, இவரோட பொண்ணு, ஆனா நீங்க வந்து எங்க அப்பாவை வேலையை விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா எங்க அப்பாவுக்கு வருமானமே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஓகேமா நான் பாத்துக்கிறேமா, நோ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு 2000 நீங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்த பண்ண போறீங்க? கல்யாணத்துக்கு போலியா போல, உதவியாளர் விட்டு குத்து அனுப்பியிருக்காரு. ஏங்க வேலையை விட்டு தூக்குறதுக்கு 1000 ரீசன் இருக்கட்டும்ங்க. ஏங்க அந்த முடிதான் ஒரு ரீசனா கூட இருக்கட்டும்ங்க. ஒரு உதவியாளருக்கு போய் நான் என்ன சொல்றேன்னா, அஜித் கிட்ட போய் கத்துக்கோயா ஃபர்ஸ்ட். அவரே அதான் சொன்னாரு, அந்த இவரு உதவியாளர் அஜித்தை பாராட்டி புகழ்றாரு. அஜித் கிட்ட போய் கத்துக்கோங்கன்ற மிஸ்டர் விஜய். இதே உதவியாளரோட பொண்ணு திருமணம், அஜித்தோட உதவியாளர் திருமணம் நடந்து இருந்துச்சுன்னா போயிட்டு மனுஷன் கெத்தா வச்சுட்டு வந்திருப்பாரியா, வீடை கட்டி குடுத்திருப்பாரியா. காலனி ஒரு காலனி வச்சு எத்தனை பேர் எத்தனை வீடை கட்டி குடுத்திருக்காரு தெரியுமா? ஆனா நீங்க 10 வருஷமா அந்த ஒரு உதவியாளருக்கு 2000 ரூபாய் வச்சிருக்கிற, ஒரு முடி இருந்ததுக்காக இப்ப என்ன பண்றாரு, ஏதா பண்றாரு, சாப்பிட்டாரா இல்லையா, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அழுகுறா இருப்பா அவரு. நான் இத்தனை நாளா அப்படி பாத்துக்கணும் அவரு. இவரு வீட்டுலதான் எத்தனை பேர் இருக்கும்? 8 கோடி பேர் இருக்கும். மக்களே 8 கோடி மக்கள், ஒரு உதவியாளருக்கு இவரோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க. அப்ப 8 கோடி மக்களுக்கு இவரு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க. ஏங்க நம்ம 8 கோடியை விடுங்க, அவரு கட்சி நிர்வாகி அஜித்தாக்கே வந்து பார்த்தா டோரை திறக்கல, அப்படி சொல்லி காரை ஸ்டாப் பண்ணல, முட்டா ஏத்திட்டே போயிருப்பாரு போல. ஆமா, ஏதோ அந்த பொண்ணு வந்து அங்க நின்னுட்டு இருந்தாங்க பாருங்க அவர் வீட்டுல. இப்போ இல்ல அவங்க தூத்துக்குடிக்கு போட்டிட்டு போறாங்க. அஜிதா நீங்க வந்துடாதீங்க, ஃபார்ம் எடுத்து போய் ஃபர்ஸ்ட் சுத்தம். இவரெல்லாம் வந்து ஒரு தலைவன் பேசின்னு இருக்காரு, அது வந்துட்டாரு. ஏங்க இன்னொன்னு பாத்துக்கோ, அந்த இன்னைக்கு காலையில போட்டாங்க பாத்தியா அந்த 5000 rupees, அத வந்து ட்விட்டர்ல வந்து போட்டுட்டாரு. அதை எதிர்த்து நீங்க கோடைக்கால இதெல்லாம் இப்பதான் தருவீங்களா, அப்படியே தருவீங்களான்னு. இன்னைக்கு அந்த கண்டென்ட்டே எடுக்கல. ஏன் எடுக்கல? ஏய் விஜய் பேசினா ஃபேமஸ் ஆயிடும்ல, அதனால விஜய் பேசினா ஃபேமஸ் ஆகும், இல்லன்னா ஃபேமஸ் ஆகும். ஏய் இதெல்லாம் முதலமைச்சர்லாம் யாருக்குமே தெரியாது, விஜய் மட்டும் தான் தெரியும். இந்த ஐடியா யாரு குடுத்திருப்பாருன்னா ஆதவ அர்ஜுன் குடுத்திருப்பாரு. எங்க விஜய் நீங்க வந்து 5000 ரூபாய், ஆமா 5000 ரூபாய் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா இன்னைக்கு மீடியா ஃபுல்லா இது ட்ரெண்டிங். வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தான் திருப்பி ஆட்சிக்கு வந்துருவாரு, அதனால நீங்க அந்த கண்டென்ட்டை எடுக்காதீங்க, சொல்லாதீங்க, அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. அதுலயும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க,
எல்லாரும் வந்து ஓட்டு கேட்டு வருவாங்க, குப்பை மாதிரி கொட்டுவாங்க, காசை 1000 ரூபாய் தருவாங்க, 2000 ரூபாய் தருவாங்க, 5000 ரூபாய் தருவாங்க. காசை வாங்கிக்கோங்க, காசை வாங்கிட்டு எல்லார் காதுலயும் விசில ஊதி அனுப்புங்க. விசில ஊதுங்க, அடிங்க. நீ எல்லார் காதுலயும் விசில ஊதி அனுப்புனா அவன் சவுடு மேல ஒரு கொள்ளு போட்டு அனுப்புவான். காசு வாங்கிக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது, வாங்கிட்டு யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களோட விருப்பம். அது நான் விசில ஊதி அனுப்புங்க, விசில ஊதி அனுப்புனா உன்ன செவுள் மேல ஒண்ணு விட்டு தானே அனுப்புவான். அதுதான் உண்மை. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்க அணில் குஞ்சுகளை தாங்க முடியல, கோயில்ல கூட போயிட்டு உங்க காட்ட இப்ப வர சொல்லிட்டானுங்கப்பா காதுல ஊதுன்னு. இப்ப போறவதெல்லாம் காதுல ஊதுவாங்களே, உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப சேலம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நாய்ஸ் பொல்யூஷன் ஆயிட்டு இருக்கு, உண்மை சுத்தின்னு பாருங்க. கண்டிப்பா எங்கடா வந்து போயிட்டு அவன் காதெல்லாம் ஊதாதீங்கடா. செங்கோட்டையனே ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டாரு, வாழ்க்கையை வருத்துட்டா போல. தூங்கிட்டு இருக்கிறவங்க காதுல போய் ஊதாதீங்க, ஓட்டு போயிடும். வயசானவங்க காதுல போய் ஊதாதீங்க, ஓட்டு போயிடும். கட்சியில ஆள் காதுல ஊதுறானுங்க. கடைசியில அவரே பேட்டி கொடுக்க விடல, அவரு காதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒய் 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 ஒயின்னு ஊதிட்டாங்க. கோயில்ல போய் பாட்டை போடுறது, தியேட்டர்ல போய் பாட்டை போடுறது, போடாத இடமே கிடையாதுங்க. அப்புறமா இங்க பாரு, அங்க வந்து பிளெட்ஜ் வேற. பிளெட்ஜ் அதாவது அவருக்கே வந்து அங்க வந்திருக்கிறவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஏங்க இப்போ ஒரு கூட்டத்துல ஒரு பிளெட்ஜ் பண்றீங்க, எங்கள் ஓட்டு எங்களுக்கேன்னு ஒரு பிளெட்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கே அங்க இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு இது. அந்த படத்துல எல்லாம் ஒரு காமெடி வருமே, டேய் யாருக்குடா ஓட்டு போட்ட, ஆனா சத்தியமா உனக்கு தானே போட்டேன், டேய் நான் நம்ப மாட்டேன், ஆனா சாமி சத்தியமா உனக்கு தானே போட்டேன், என்ன பேப்பர் பாக்கலாம், அந்த மாதிரிதான் இருக்க போகுது. அந்த மாதிரி காமெடியில இவரு என்னன்னா அங்க வந்து பிளெட்ஜ் எடுக்கிறாங்க, எங்க ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா விசில் சின்னத்துல தான், நாங்க வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் விசில் சின்னத்துக்கு தான் போட்டுருவாங்க. ஏன்னா இப்ப டிஎம்கே மீட்டிங்ல நின்னுங்கன்னு ஸ்டாலின் நின்னுங்கன்னு எங்களுடைய ஓட்டு உதயசூரியனுக்குன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. ஏன் அங்க வந்துருக்கணும்னா உன் தொண்டர்கள் அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? ஏன்னா உன் தொண்டர்கள் தான் உங்களுக்கு தான் சொல்லுவாங்க, பொதுமக்களுக்கு தான் போட போறாங்க. அதெல்லாம் பொதுமக்களா அங்க நின்னுட்டு இருக்குது, உங்க நிர்வாகிகளுங்க எவ்வளவு முட்டாளு. இதே பொதுமக்கள் இடத்துல போயிட்டு உங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கோ இல்ல உங்கள் ஓட்டு விசிலுக்கோ தப்பு கிடையாது. அங்க நடக்கிறது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல உட்காந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னா என்ன ஒண்ணும் புரியல எனக்கு. அங்க நிர்வாகி தானே அப்படின்னா பயந்துட்டு இருக்கிறாருப்பா. வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்திருக்கு, அதனால கவுத்து விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் விஜய்னான்ட்டு லைட்டா திரும்பி லெப்ட் ரைட் ஸ்டாலின் போயிட மாட்டீங்களே. அப்புறம் அவ்வளவுதான், அண்ணன் சினிமாவோட சான்ஸ் தர மாட்டானுங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளெட்ஜ் எடுத்துட்டு இடிக்காத சைடுக்கா திரும்புறாரு. மனுஷன் வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறேன்னு கேக்குறல, அவர் வீடியோஸ் தான் பாத்து, ஒன்லி வீடியோஸ் தான். அதாவது இந்த கியூட்டான வீடியோஸ் எல்லாம் பாக்குறாரு, அது அவரே சொல்றாரு, சில கியூட்டான வீடியோஸ் எல்லாம் நான் பாப்பேன். அதாவது அம்மா அப்பா எல்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கும் போது பின்னாடி பசங்க குழந்தைங்க நின்னுகிட்டு அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுமா, செம்ம கியூட்ரா, இந்த மாதிரி கியூட்டான வீடியோஸ் பாப்பேன். இது மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணணும் ரெகுலரா. நிறைய பேர் இத கண்டினியூ பண்ணுங்க. உங்க சித்தி சித்தப்பா எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும், ரீல்ஸ் போடுங்க. ஆமா ஓட்டு ரீல்ஸ். குழந்தைகள் வந்து நீங்க இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் நிறைய. அண்ணனுக்கு வீடியோ அனுப்புங்க, நான் பாப்பேன் தினமும். எது குழந்தைங்களா நல்லா படிங்க, அது சொல்ல முடியாது. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போடு, நான் பாஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி கியூட்டான வீடியோஸ் வந்து பாருங்களேன் மிஸ்டர் விஜய். உங்களை கை ஊத்துற வீடியோஸ் எல்லாம் பாருங்களா இல்லையா? அதை பார்த்தாலும் புத்தி வரும். எவ்வளவு பேரும் உட்காந்து கைவிதான் அதையும் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு தானே ஃபர்ஸ்ட் ஃபயரா பேசினாரு. வீடு எங்க இருக்குன்னு கேக்குறீங்க, வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்னு சொல்றீங்க. எதை பத்தியும் பேசுறது இல்லைங்க, சும்மா உக்காந்துட்டு திமுக திமுக திமுகன்னு. வேற எதுவும் மெயினான பாயிண்ட் பேசல. பட்ஜெட்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசணும். அதை பத்தி ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு கொடுக்கலையே, நீ தமிழ்நாட்டுல தானே இருக்கிற, கேட்கணும் வேணாம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என் வீட்டுல எல்லாம் இருக்காங்க 8 கோடி பேரு, அது போதும் நான் பாத்துக்கிறேன். எதுவும் பேசுறது இல்ல, ஊழல் ஊழல் ஊழல். திமுக லைட்டா இல்ல, ஃபுல்லாவே திமுக தான். அதை வந்து விமர்சனம் செஞ்சுட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன அனுபவம் இல்லதான், கொள்ளை அடிக்கிறதுல அனுபவம் இல்ல. யாருக்கு? உனக்கு விஜய். நல்லா சொன்ன கொள்ளை அடிக்கிறதுல அனுபவம் இல்லையா? புலிப்பட ஊழல் இப்பதான் போச்சு. புலிப்படத்துல நீ வருமானத்தை மறைச்சு பெரிய ஊழல் பெருச்சாலியே நீதான். நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊழலை பத்தி பேசுறீங்க, கொள்ளை அடிக்கிறதுல எனக்கு அனுபவம் இல்லைன்றீங்க. அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தா பிளாக் பணம் எவ்வளவு வாங்கிக்கிறாருன்னு தெளிவா தெரியும். எங்கெங்க எத்தனை வீடு இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்குன்னே தெரியல. நம்மளாம் வந்து இதை பேசலாமா? அதைத்தான் கேக்குறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஊழல் ரெடி பண்ணலான்னு வந்துட்டு அரசியல்ல பிளான் வர. அப்புறமா வந்து ஊழல் ஊழல் ஊழல். ஏன்னா கவலைப்படாதீங்க,
உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போய் நான் போராட தயார். யாரு நீ? நானா? உங்கள் விஜய். யார் இந்த விஜய்? எதற்கும் குரல் கொடுக்காதவர், அவர் பிரச்சனைக்கே குரல் கொடுக்காதவர். இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் கால்ல விழுந்து கூட கரேஜ், அதுக்குதான் கரேஜ் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நடுவுல ஒரு டைலாக் பேசினாரு பாரு, உங்களுக்கு நீதி கேட்கதான் நான் அரசியலுக்கே வந்தேன், ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு நீதி கேட்கிறேன். இது எப்படி தெரியுமா? ஒருத்தன் வந்து மச்சான் என்ன அஷ்டா மச்சான், ஒருத்தன் வந்து கேள்வி கேளு மச்சான் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் உன்னையும் சேர்த்து அச்சா அனுப்புனா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்குமே. அந்த மாதிரிதான் உங்களுக்கு நீதி கேட்கறதுக்கு தான் நான் அரசியல், ஆனா இப்ப எனக்கு நான் நீதி உங்ககிட்ட கேட்கிறேன். என்ன மாநாடு நடத்த விட மாட்டாங்க, கூட்டம் நடத்த ஒழுங்கா நடத்தினா எல்லாருமே நடத்ததான் விடுவாங்க. இது மாதிரி அதிமுக யாருன்னா எதனா சொல்றாங்களா? எல்லா கட்சியும் எல்லா கூட்டங்களையும் நடத்திட்டு தான் இருக்கு ஒழுங்கு முறையாக நடத்தினால். ஆனா நீங்க கட்டுப்பாடற்ற கூட்டம் மரம் மேல ஏறும் போதும் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறும் போதும் நடத்தாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. யார் நடத்துங்கன்னுவா? உயிர் போயிடுச்சுன்னா ஏன் பொறுப்பு? சோ உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பஞ்சவசனம் தாங்க, வேற எதுவும் இல்ல. லைட்டா பஞ்சவசனத்தை பேசிட்டு உங்ககிட்ட நான் கேக்குறேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பாம்பு விக்கிரவாண்டி பாம்புடா, பாம்பு தெரியல, ஆட்சியிலும் பங்காளி அந்த பாம்பு இப்ப பாம்பு இருக்கு பாத்தீங்களா? எல்லா கட்சியிலயும் பாத்தீங்களா பிரச்சனை ஏறிட்டு இருக்கு. யாரு மெயினா வந்தா ஒரு காங்கிரஸ் இப்ப வராங்களா அவர் கூட கூட்டணிக்கு? இவர் ஜெயிச்சோம்னா ஆட்சியில பங்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு போக்குல ஒண்ணு பேசிட்டாரு, என்ன மாதிரி யாருக்குன்னா தில்லு இருக்கா, தைரியம் இருக்கா, தனியா கட்சி தொடங்கி 1% ஓட்டு வாங்க திராணி இருக்கா? எனக்கு ஒன்னும் புரியல. மிஸ்டர் விஜய் யார் உங்களுக்கு எழுதி தரா இதெல்லாம்? விஜயகாந்த் தனியா தான் தெரியுமா எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினாருன்னு தெரியுமா? அவருனா அவங்க அப்பா கட்சியா, தாத்தா கட்சியா, பாட்டன் கட்சியா? அவர் தொடங்கின கட்சி தான் அது. இல்ல எனக்கு புரியல. கமலஹாசன் வாங்கினாரு, அவருக்கு 1% தொடலன்றியா நீ? சீமானாச்சு அந்த கட்சி ஆல்ரெடி இருந்துச்சுப்பா. சீமான் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டாரு. விஜயகாந்த் அவர் கட்சி தொடங்கினாரு, கமலஹாசன் அவர் கட்சி தொடங்கினாரு. இவங்க எல்லாம் 1% கிராஸ் பண்ணவங்க தான். இன்னும் 1% தொடாத ஆள் யாருன்னா நீங்க தான். அன்ப்ரூவ்டு. நீங்க உங்களுக்கு எல்லாம் நின்று ஓட்டர் ஐடென்டி கார்டு இருக்குதான்னு கூட தெரியல. ஆனா நீங்க வந்து நான் 30% மேலங்க, 30% மேல. நான் என்ன சொல்றேன்னா 90% சொல்லிடியா? நீயே எடுத்துக்கப்பா, நீயே எடுத்துக்கியா? பூரா எங்க ஓட்டு கூட உண்டுதாயா? போதுமாயா? உக்காந்தீங்கன்னு 30%. அங்க எலெக்ஷன் எவ்வளவு சதவீதம் இவர் தான் நினைச்சுக்கிறாருன்னா பூரா பையன் ஓட்ட நம்மளுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்களா இப்ப ஓட்டு போறது? மறுக்க சொல்றேன், ஒரு அஜித் ரசிகன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், ஒரு ரஜினி ரசிகர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், பராசக்தியில நீங்க பண்ண அட்டகாசத்துக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகன் ஓட்டு போட மாட்டான், தனுஷ், சூர்யா எவ்வளவு போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே உங்க மேல கொலை வெறியிலறான். நீ வாடி எலெக்ஷன்ல உன்னை பாத்துக்கிறேன். உங்க மேல வெறுப்பா இருக்கிறானுங்களோ இல்லையோ, உங்க ஒச்சல் வாரியர்ஸ் மேல சம காண்டுல இருக்கிறான். இவெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவானா? இவெல்லாம் போடாம நீ 10% கூட வாய்ப்பு இல்லப்பா. அது சொன்னா எங்க கேக்குறாப்புல அண்ணன். இவர் கேட்கறது எதா இருந்தாலும் இப்ப நான் 1 வீக் ரெஸ்டா 2 வீக் ரெஸ்டா? 1 வீக் இருக்கும். 1 வீக். சரிங்க, நெக்ஸ்ட் கூட்டத்துல சந்திப்போம்.